Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை, பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. புரட்டாதி மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் காலை 8:45 மணிக்கும் 9 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூத் தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். பிரபஞ்ச நன்றியையும் அவர்களே கூறி வைப்பார்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் டாக்டர் எழில் ஆனந்த் ஐயா அவர்கள் பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலியின் டைரக்டராக இருப்பவர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை வரவேற்று அவரை சிறப்பு பேச்சுக்கு அழைப்பதற்காக பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலி நிலைய தொகுப்பாளினி திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் என்பன இடம்பெறும். சரியாக எங்களுடைய தளம் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இரவு 9:30 மணிக்கு நிறைவு பெறும். சகலரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது முதலில் தியானத்தை வழிநடத்துமாறு திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. நன்றி சிவாமோகன் அம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 15ஆம் தேதி திங்கட்கிழமை, புரட்டாதி மாதம் 2025ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை எங்களுக்கு மிகவும் அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாய் எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு அது வசதியாக இருக்கின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை தயவு செய்து கழற்றி வைத்திருங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால்பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது நீங்கள் உங்கள் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். இன்று நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து 25 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. தியானிகளே, இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம்.
நன்றி, வணக்கம். பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் தன் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளையும் இசையையும் போட்ட வானாஜயா அம்மாவிற்கும் பதிவுகளை செய்து கொண்டிருக்கும் சிவாமோகன் அம்மாவிற்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தியான களத்தை 3 நேரமும் நன்றாக நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயாவிற்கும் அருந்ததி அம்மாவிற்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா. நீங்களும் அருமையாக தியானத்தையும் செய்து பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது நான் இந்த தளத்தினை எங்களுடைய பிரித்தானிய இந்திய வானொலி தமிழ் வானொலி தொகுப்பாளினி திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்களிடம் கையளிக்கின்றேன். நன்றி அம்மா, வாருங்கள். தியான சபைக்கு வணக்கம். வணக்கம் அம்மா, மிக்க நன்றி. பிரித்தானிய தமிழ் வானொலி மறுபடியுமாக உங்களோடு இந்த இனிய மாலை வேளையில் இணைந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வள்ளுவர் சொன்னது போல மனநலம் மண்ணுயிர் காக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியாக நல்ல மனநலம் உடையவர்களோடு துணை புரிந்து அவர்களுக்கு எல்லா புகழையும் பெற்றுத்தருகின்ற இந்த சமூகத்தின் ஊடாக நாம் இணைந்து கொண்டு எல்லோருடைய மனநலத்தையும் நாம் புகழடைய செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இன்றைய நிகழ்வை நாம் தொடங்க இருக்கின்றோம். நம்மிடையே இணைகின்றார் நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் எழிலானந்த் அவர்கள். இவர்கள் பிராட்ஃபோர்ட் என்னும் நகரத்தில் வசிக்கின்றார். தன்னுடைய MBBS படிப்பை இந்தியாவில் முடித்துவிட்டு ஜூனியர் டாக்டர் என்ற அடுத்த உயர்நிலை படிக்கட்டுகளான படிப்பினை ஆக்ஸ்போர்டு மற்றும் நொட்டிங்கம் என்ற மருத்துவமனைகளில் படித்து தன்னுடைய பயிற்சியை மேற்கொண்டு மேலும் அவர் தன்னுடைய அடுத்த பதவிகளான உயர் பதவிகளான ராயல் காலேஜ் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பராகவும் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஜாயிண்ட் அகாடமி செக்ரட்டரி ஆஃப் ராயல் காலேஜ் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட் அந்த பதவிகளிலும் தன்னுடைய பொறுப்பினை வகுத்து மிகச் சிறப்பாக தன்னுடைய ஆளுமையை மேற்கொண்டு சிறந்த சாதனைகளையும் நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஒரு மனிதரை இன்று நாம் இந்த நிகழ்வினில் காண இருக்கின்றோம். மேலும் அவர் சிறப்பு துறை என்று சொல்ல வேண்டுமானால் ஆட்டிசம் வித் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அண்ட் ஆட்டிசம் என்ற பெரியோர்களுக்கான ஒரு துறையில் மிகச்சிறந்த ஆளுமை பெற்று தன்னுடைய பொறுப்பினை வகித்து சிறந்த மனநல மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கும் அவர்களை பிரித்தானிய தமிழ் வானொலியின் சார்பாகவும் உலக சமாதான நல்லிணக்க குழுவினர்களின் சார்பாகவும் PSSM மற்றும் PMC தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா, உங்களுடைய உரையை தாருங்கள். நன்றி. ஸ்ரீ கந்தராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கங்களும். இந்த தளத்தில் மனநலம் பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அவர்கிட்ட சொன்ன எதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்ட்டு முன்னாடி பொதுவாக ஒரு மனநலம் சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ் அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். சரி, அதை பத்தி திரும்பி பேசலாமா இல்லாட்டா வேற பேசலாமான்ட்டு ஒரு உங்களுடைய குரல் கொஞ்சம் சரியாக வராம இருக்குது. கொஞ்சம் இப்ப கேக்குதா? ஓகே, ஆமா.
கேக்குது, தளத்தை கொண்டு கேக்குது. ஒரு ஸ்ட்ரைட்டா நாங்கள் பேசுற மாதிரி இல்லை. இல்லையா? ஓகே. இப்ப அப்படிதான் இருக்கா? மைக்க கொஞ்சம் கிட்ட வைங்க ஐயா, உங்களுக்கு கிட்ட கொஞ்சம் மைக்க வைங்களேன். பேசுற மைக்குக்கு கிட்ட இருங்க கொஞ்சம். அப்படியா? இப்ப இப்ப எப்படி இருக்கு? இப்போ ரைட். ஓகே. நம்ம வந்து சரி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்றத பற்றி நம்ம பேசலான்ட்டு இன்னைக்கு முடிவு பண்ணோம். அது வந்து என்னென்னா ஆளுமை சிதைவு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு 20 நிமிடங்கள் அதை பற்றியும் பேசுவோம். அதுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பர்சனாலிட்டி அப்படின்றது வந்து எத்தனை பேருக்கு அதாவது நம்ம காமனாக சொல்லுவோம். நம்ம பர்சனாலிட்டினா என்ன, அதாவது ஒருத்தரோட தன்மை. நம்ம எல்லாரையும் ஒரு 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 மாதிரி நம்ம நினச்சி வச்சுருப்போம் இல்லையா? சரி, இவங்க வந்து இந்த மாதிரி ஆள், அவர் எப்போவுமே படபடன்னு இருப்பார், அவர் எப்போவுமே கோவக்காரராக இருப்பார், அவரும் வந்து எப்போவுமே பயந்த சுபாவமாக இருப்பார், அவர் எப்போவுமே கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருப்பார் யாரை பற்றியும். அந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். பொதுவாக மனநலம் அப்படின்னு பார்த்தாலே நிறைய ஒரு தப்பான அபிப்பிராயம் உள்ளது. கொஞ்சம் கிண்டலாகவும் இருக்கும் ஜென்ரலாக எல்லாரை பற்றியும். நான் இன்றைக்கி வந்து என்ன பேச போகிறேன், அதை பற்றி கொஞ்சம் உங்களுடைய டவுட்ஸ்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணலான்ட்டு நினைக்கிறேன் நான். ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மூளை சம்பந்தமானது. இப்போ நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட ப்ரிடாமினன்ட் மூடு, இது உலகத்தை நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை, நம்மளோட நேச்சர், அதை வந்து பொதுவாக எவ்ரி திங் இஸ் காட் டு டூ வித் த நம்மளோட பிரெயின். அதாவது அது எப்படி வந்தது நம்மளுக்கு. ஸோ ஒன்று வந்து நம்ம இன்ஹெரிட் திங்ஸ், ஜெனட்டிக் மூலமாக நம்ம பெற்றோர்கள் ஆர் நம்ம குடும்பத்தினர் அப்படி வந்து வந்தது. அடுத்தது வந்து நம்ம வளர்ந்த சூழ்நிலை. சில நேரத்தில் நம்ம வளர்ந்த சூழ்நிலை நம்மளோட மூளையை பாதிப்பு இருக்கும். அதேமாதிரி நம்ம மூளைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூழ்நிலை நம்ம வந்து சில நேரத்தில் நம்ம ஏற்படுத்துகிறோம். நம்ம அது பார்க்குறோம். ஸோ இப்போ பொதுவாக நம்ம என்ன பர்சனாலிட்டி அப்படின்ட்டு சொல்லணுன்னா, ஒரு மனிதன் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், ஆளுமை சிதைவு ஆர் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னா, ஒரு சமகால சமூகத்தின் பொதுவான எதிர்பார்ப்பிலிருந்து விலகி காணப்படுவது. அதாவது நம்ம வந்து வி ஆர் பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர். அதாவது ஒரு 100ல் 90 பேர் இப்படி தான் நினைக்கிறாங்கன்னா அது வந்து பொதுவானது. அந்த கலாச்சாரத்துக்கும் அந்த டைமுக்கும் பார்க்கணும். இப்போ வந்து ஒரு கல்ச்சரில் நார்மலாக இருக்கிறது இன்னொரு கல்ச்சரில் அப்நார்மலாக இருக்கும். கண்ணோட கண்ணு பார்த்து பேசுகிறது ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஒரு வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர். பட் அதே இது வந்து ஈஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நேராக பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்கப்படுறதுனால அது வந்து காமனாக இருக்காது. அந்த மாதிரி நம்ம எது பண்ணாலும் அதை வந்து அந்த கலாச்சாரம் அந்த அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பொதுவாக அதாவது பர்சனாலிட்டி டிஸார்டர் என்னென்னா, ஒருத்தரோட தன்மை வந்து மீதி பேரோட சுற்றி இருக்கிறவங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டாக மட்டும் இல்லாமல் அதனால் அவங்களுக்கோ இல்லாட்டா அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கோ பிரச்சனை தரும். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். பேசிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற பற்றியும் நம்ம பேசுவோம். அதை வந்து எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதை வந்து ஒரு 3
பகுதிகளாக பிரிக்கிறாங்க. டிஎஸ்எம் அப்படின்றது தான் ஒரு காமனாக யூஸ் பண்ணுற ஒரு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். அதில் வந்து பல டைப் ஆஃப் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான. இப்போ இதை நான் இப்போ பேசும்போது நம்ம எல்லாருக்குமே இதில் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி தோணும் உங்களுக்கும், விச் இஸ் ட்ரூ. இது நம்மளுக்குள்ள வேரியஸ் தன்மை இருக்கு இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் நிமிடத்துக்கு ஏற்ற மாதிரியும் வளைஞ்சு அடாப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அடாப்ட் பண்ண முடியாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வருது. ஸோ இப்போ இதை வந்து ஒரு 3 வகையாக பிரிக்கிறோம்னு பார்த்தோன்னா, கிளஸ்டர் ஏ, கிளஸ்டர் பி, கிளஸ்டர் சின்ட்டு பொதுவாக பிரிப்பாங்க. கிளஸ்டர் ஏன்னா சிலர் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் சந்தேக குணத்தோடு இருப்பாங்க. அவங்க நினைக்கிறது ப்ரீவியஸ் ஸ்லைட், அதுக்கு முந்தினது. நன்றி. இதை வந்து கிளஸ்டர் ஏ பர்சனாலிட்டி குரூப்பில் எப்படின்னா, சிலருக்கு வந்து தனிமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கல்யாண வீட்டுக்கோ ஒரு கும்பலாக இருக்கணுன்றது வந்து ஒரு பொதுவாக எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு இன்னர் ஃபேண்டசியில் தான் இருப்பாங்க, கனவு காண்டுக்கிட்டு. ஒரு பொது இதில் வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அல்லது ஒரு அடுத்த ஒரு பகுதியில் வந்து ஆன்டி சோஷியல், அதாவது சிலருக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சின்றது வந்து கம்மியாக இருக்கும். அதாவது கில்ட் ஃபீலிங் இருக்காது. ஒரு நிறைய வந்து இப்போ ப்ரிசன்லேயோ ஒரு ஒரு தப்பு பண்ணுறவங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்சனாலிட்டி டைப்ஸ் இருப்பாங்க. ஒரு குற்றம் பண்ணுறது இல்லாட்டா பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அது நிறைய இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய இப்போ எத்தனை பேர் சினிமா பார்ப்பீங்க தெரியாது. சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்சனாலிட்டியை ஒரு கேரக்டராக வைக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சந்தேக குணம் இருக்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் சினிமாவில் வந்து சிலது வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க. பல பல விஷயம் வந்து கொஞ்சம் இல்லை, பலவே தப்பாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி அதோட பர்பஸ் வேறு. ஸோ பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். திடீர்னு இப்படி இருப்பாங்க, இல்லாட்டா அந்த எண்டில் இருப்பாங்க. அப்புறம் வந்து ரொம்ப இம்பல்சிவாக யோசிக்காமல் ஏதாவது பட்டுன்னு பேசிடுவாங்க. அவங்களுக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரியும் திடீர்னு வந்து ரொம்ப மனம் நொந்து போய் செல்ஃபார்ம் பிஹேவியரில் இருப்பாங்க. தற்கொலை முயற்சி பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு சின்ன ஏதாவது இப்போ பலருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை வந்து ஏற்றுக்க முடியாமல் தற்கொலை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆர் சிலர் வந்து ரொம்ப இது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே வந்து ஒரு தமிழில் வந்து மொழிபெயர்த்து சொல்கிறது வந்து ரொம்ப கடினமாக தான் இருக்கும். அதுக்கு ஹிஸ்ட்ரியானிக் டைப்புன்னுவாங்க. அதாவது சிலருக்கு வந்து ரொம்ப எதிர்த்தமாக ட்ராமாட்டிக்காக இருப்பாங்க. பேசுகிறதே வந்து ட்ராமாட்டிக்காக இருக்கும். அவங்க நினைக்கிறதே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு தியேட்டருக்கு ஒரு ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தான் அவங்களோட பிஹேவியர்ஸ் இருக்கும். இல்லை இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்து பயந்த சுபாவமாக இருப்பாங்க. சிலர் வந்து எதுவுமே வந்து ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. எடுத்தால் இது பண்ணால் இது ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில டைப் இருப்பாங்க. சிலர் வந்து ரொம்ப டிபெண்ட்டாக இருப்பாங்க. தனியாக அவங்களால வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. எல்லாத்துக்குமே வந்து யாரையாவது நம்பியே இருப்பாங்க. அவங்க பண்ணால் தான் பண்ண முடியும், தனியாக இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. சிலர் வந்து ரொம்ப ரிஜிட் அப்சசிவ் கம்பல்சிவாக இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு இந்த ரொட்டீனில் தான் இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும். ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு ரொட்டீன் தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. அடுத்தது நெக்ஸ்ட். தேங்க்யூ. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இதனால் என்ன ஆயிருக்கு, இப்போ இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் நீங்கள் உங்களே கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லா குணங்கள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்.
சில இதில். சிலருக்கு வந்து சில வகைகள் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யாரையாவது சொல்லணும்னா, ஓஹோ இவங்க இந்த மாதிரி அப்படி, இப்போ நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ அவர் உங்கள் ஃபேமிலியோ யாரையோ நினச்சிக்கோங்க. அவங்கள வந்து இந்த கேட்டகரியில் போட பாருங்க. ஆனால் எல்லாருக்கும் சில நேரத்தில் இப்படி இருப்பாங்க. இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம். இதனால என்ன பிரச்சனை வரும்னா அவங்களுக்கு மெயின்லி ரிலேஷன்ஷிப்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இல்லாட்டா வந்து அவங்களுக்கு அவங்கள பற்றியே ஒரு ஐடென்டிட்டி ப்ராப்ளம்ஸும் இருக்கும். அண்டு பல நேரங்களில் அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ்ன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்ககிட்ட போய் சொன்னீங்கனால அப்படியா நானா அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் பேச்சு இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட். ஸோ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பப்போ எமோஷ்னலாக இருப்பாங்க. பிஃபோர் இது ப்ரீவியஸ் ஸ்லைட். தேங்க்யூ. ஸோ நான் சொன்ன மாதிரி சிலர் வந்து எப்பவுமே வந்து ஒரு சந்தேக குணத்தோடு பார்ப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது பண்ணால் கூட இவன் எதுக்கு பண்ணுறான், இதனால ஏதாவது ஒரு இதுவாக இருக்குமோ அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. கொஞ்சம் தனிமையாகவே சிலர் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் ஆல்வேஸ் டிட்டாச்சாக இருப்பாங்க. முகத்திலேயே ரொம்ப எக்ஸ்ப்ரெஷனே இருக்காது. எப்பவுமே வந்து ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சிலருக்கு வந்து கொஞ்சம் வித் ஆட் திங்கிங் இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கை அணுகுமுறையே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அடுத்தது நம்ம காமனாக சிலர்லாம் பார்ப்போம். அவன் வந்து ஒரு 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 ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ்ன்றது வந்து என்னென்னா, ஒரு சொசைட்டிக்கு முரணாக எண்ணங்கள் இருக்கும். அவங்க பிஹேவியர்ஸும் அந்த மாதிரி இருக்கும். நிறைய தப்பு பண்ணுவாங்க. ஒரு குற்ற உணர்ச்சி, நான் முன்னாலே சொன்ன மாதிரி குற்ற உணர்ச்சிகள் இருக்காது. இதனால் எங்கேயாவது ஒரு பிரச்சனையில் மாட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து தே வில் ஹாவ் சம் ப்ராப்ளம்ஸ். இந்த பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்றதுல என்னென்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப உங்களோட சிலர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் அவங்களே எனிமையாகவும் மாறிடுவாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில நாளில் வந்து நண்பர்களாக இருப்பாங்க, சில நாளில் எதிரியாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் இமேஜ்ன்றது வந்து அவங்கள பற்றி அவங்களோட உணர்றதே வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. ஜென்ரலாக என்ன சொல்லுவோன்னா, இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எதனால் வருதுன்னு நான் அடுத்தது நம்ம பேசுவோம். சிலர் வந்து நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அதாவது அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி ஆளுங்கிட்ட வந்து பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு பொதுவான கான்வர்சேஷன் பார்த்தா மியூச்சுவலாக இருக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் பேசணும், அவங்க கேட்கணும், அதே மாதிரி அவங்க ஏதாவது பேசணும். இப்போ சிலர் வந்து அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கேட்குறவங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் போர் அடிச்சிடும். ஆனால் அவங்களுக்கு அந்த அவேர்னஸே இருக்காது. அடுத்தது அகெயின் ஆங்ஷியஸ் அவாய்டன்ஸ் சில பர்சனாலிட்டி இருப்பாங்க. அவங்க எப்பவுமே பொதுவாக ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொது கூட்டத்தில் வந்து பேசக்கூட ஒரு பயம் இருக்கும். ஏன்னா எப்பவுமே யாரோ என்னை பற்றி பேசுவாங்களோ, தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி இந்த டிபெண்ட் பர்சனாலிட்டி, எதுவுமே வந்து யாராவது அவங்களுக்கு எடுத்து பண்ணணும், எப்பவுமே யாராவது ஒன்று பண்ணணுன்ட்டு அவங்க எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அடுத்தது சரி. சரி, இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். பல வகையாக இருக்கும். எதனால் நம்ம இப்படி இருக்கிறோம், எதனால் நம்ம வந்தது அப்படின்ட்டு நீங்களே உங்களை யோசிச்சுக்கோங்க. இப்போ உங்களே கூட நீங்கள் இப்போ இட்ஸ் அ டைம் ஃபார் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்களே கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, என்னன்றது இன்னொன்று, இப்போ பிரெயின் அண்ட் நியூரோ சயின்ஸ் வந்து ரொம்ப ஆரம்ப காலத்தில் தான் இருக்கோம். நம்ம இதை பற்றி வந்து நம்ம ரொம்ப இன்னும் தெரியலை.
பல காரணங்கள் இருக்குது இதுக்கு. பட் எதனாலன்றது ப்ராபப்ளி இன்னொரு ஒரு 50-600 வருஷத்தில் இன்னும் மோர் வில் கம் டு நோ. பட் பொதுவாக என்ன சொல்கிறோன்னா, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் ப்ளே இம்பார்ட்டண்ட் ரோல். பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, ஓ நீ அப்பா மாதிரி அம்மா மாதிரி ஆறு எங்கள் தாத்தா மாதிரி அவங்க அப்படின்ற மாதிரி. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, வி இன்ஹெரிட் ஃப்ரம் 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 ஃபேமிலி. அதே மாதிரி வந்து இப்போ ப்ராபப்ளி அதனால தான் நிறைய இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் இல்லாதப்ப பொதுவாக பார்த்து சில விஷயம் நடக்கும். இப்போ ஒரு 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 குடும்பத்தில் பொண்ணு எடுக்கிறதோ மாப்பிள்ளைக்கு போகிறதா கூட அவங்க குடும்பத்தை பார்ப்பாங்க, எப்படி எந்த மாதிரி. இப்போ ஏதாவது ஓஹோ இவங்க இவங்க ஃபேமிலியில் இவருக்கு ஒரு மாதிரி யாரோ இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசிட்டு அதை அவாய்ட் பண்ணுவாங்க. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேபி தெர் இஸ் சம் அதில் கொஞ்சம் சில உண்மைகளும் உண்டு. ஏன்னா ஷேர் ஜெனட்டிக்ஸ்ன்னு இருக்கும்போது அவங்களோட தன்மை வந்து இவங்களுக்கும் வர வர வாய்ப்புகள் இருக்கும். தமிழ்லேயும் சொல்லுவாங்க இல்லையா, நூலை போல சேலை தாயை போல சேயை மாதிரி. அதாவது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நம்ம ஜெனட்டிக்காகவே நம்ம இது பண்ணுறோம். அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, நிறைய ட்வின் ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது இரட்டையர்கள் ஒரே மாதிரி இருக்கிற இரட்டையர்கள்லாம் வந்து தனித்தனியாக வளர்ந்தாலும், இன்ஃபேக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டடி ஒன்று இருக்குது. அதாவது 2 பேர் சின்ன வயசுலேயே பிறந்ததுக்கு அப்புறமே பிரிச்சுட்டாங்க. ஒருத்தவங்க வந்து ஐரோப்பியாவில் வாழ்கிறாங்க, இன்னொருத்தவங்க அமெரிக்காவில் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்கள வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா அதே குணாதிசயங்கள், அதாவது இவந்தோ தனித்தனியாக வளர்ந்தாலும் டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட்டில் வளர்ந்தாலும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, சாப்பாடு இன்ட்ரெஸ்ட்டு, ஜென்ரல் இன்ட்ரெஸ்டில் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. ஸோ அப்படி தான் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் ஸ்டடிலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில ஸ்கேன்ஸ் பண்ணலாம். இப்போ இன்னும் இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் அதெல்லாம் ஒரு ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. ஆனால் அதுலேயே வந்து நிறைய இந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட். சரி, மூளையில் வந்து இப்போ நிறைய இப்போ கேட்போம், நிறைய அமிலங்கள் சுரக்குது. இப்போ காமனாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் டோப்பமின், செரட்டோனின், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இப்போ காமனாக கேள்விப்படுறோம். பட் ஜென்ரலாக வந்து இந்த அதாவது நம்ம மூளைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, கம்ப்யூட்டரோட இப்போ 1000 மில்லியன் கணக்கு வந்து கனெக்டட் பை ஒரு குட்டி செல் கால் நியூரான். அது எப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து இந்த நியூரோ டிரான்ஸ்மிஷன் சொல்கிறாங்க. ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிற மாதிரி ஒரு நொடிக்கு வந்து நீங்கள் இமேஜின் பண்ணாத அளவுக்கு ஃபாஸ்ட் நம்ம பிரெயின் வந்து தர கம்ப்யூட்டர். ஸோ அதுக்கு அதில் வந்து ஏன் வந்து சிலருக்கு டக்குன்னு கோவம் வருது, ஏன் சிலருக்கு வந்து ஒன்று சொன்னாலே திடீர்னு அவங்களால போட்டு அடிச்சிருவாங்க, இல்லாட்டா வந்து டக்குன்னு ஒரு இம்பல்சிவாக ஏதாவது பிஹேவியருக்கு ஏதாவது சொல்லக்கூடாதது சொல்லிவிடுவாங்க, பொறுமையாக இல்லாததுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்டடீஸில் வந்து இந்த செரட்டோனின் லெவல்ஸ் வந்து எங்கே எப்படி இருக்குது, கம்மியாக மோஸ்ட்லி கம்மியாக இருக்கிற மாதிரியோ ஸ்டடீஸ்லாம் இது பண்ணியிருக்கு. அதே மாதிரி நிறைய இந்த பிரெயின் ஸ்கேன் ஸ்டடீஸ்லாம் பண்ணதில் அமிக்டலா ஆர் சில ரீஜன்ஸ்லாம் இருக்குது பிரெயினில், அதை உன்னிப்பாக பார்க்கும்போது அந்த சைஸ் வந்து சிலருக்கு வந்து சின்னதாக இருக்குது. அந்த மூளையில் ஒரு சில இடங்கள் வந்து நம்மளோட மூட் எவ்ரிதிங் வந்து ரெகுலேட் பண்ணுது. பட் பொதுவாக இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன சொல்கிறோன்னா, நம்மளோட தன்மை ப்ளஸ் நம்ம வளர்கிற என்வாயன்மெண்ட், நம்ம எந்த சூழ்நிலையில் வளர்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சயின்ஸ் சொல்லுது. அடுத்தது நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து நம்ம இதை பற்றி பேசணும், ஜெனட்டிக் அப்படின்றத பற்றி பேசணும். இப்போ வந்து நம்ம சூழ்நிலையை பற்றி பேசுவோம். நம்ம சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம அதாவது நம்ம சூழ்நிலையிலேயே ஆரம்ப சூழ்நிலை ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்மளோட ஃபஸ்ட் சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது, அதாவது ஒரு குழந்தை பிறக்கும்போது அதோட ஃபஸ்ட், இன்ஃபேக்ட் ஐ வுட் சே
or psychologist will say first few years of your life வந்து it will determine your entire life. நீங்கள் ஒரு 80 வயசு இருக்கீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு 2 வருஷம் அது வந்து வாழ்க்கையில் வந்து இட் கேன் அஃபெக்ட் யுவர் லைஃப் அன்டில் த ஏஜ் ஆஃப் 80. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குழந்தை வந்து ஆரம்பத்தில் ஒரு அட்டாச்மெண்ட் தியரின்னு ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து நம்மளோட இம்பல்சஸ்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது சின்ன வயசில். பசிக்கும் போது இப்போ குழந்தை எதுக்கு ஆடுவோன்னா அதோட நீட் இருக்கும், ஒன்று தூங்கணும் இல்லாட்டா வந்து பசிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அதோட தன்மையை வந்து எப்படி வந்து நம்ம கூட இருக்கிறவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட லேட்டர் ஆன் அதோட அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு அப்யூஸ்ன்றது வந்து ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ், அடிக்கிறதோ இல்லாட்டா எமோஷனல் அப்யூஸ், எப்படி திட்டுறதோ ஆர் அவங்களோட எமோஷன்ஸை வந்து புரிஞ்சிக்காமல் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து கேன் லிங்க் டு சர்டன் டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸு. அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் ஒரு சிவியர் ட்ராமா, இப்போ வார் சமயத்தில் இந்த பிடிஎஸ்டி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். அந்த மாதிரி ஒரு சின்ன வயசில் வந்து நம்ம அனுபவிக்கிறது வந்து பல பல காலத்துக்கு வந்து அது வர வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் குழந்தைய பார்ப்பீங்க, பிறக்கும் போதே சிலது வந்து சில குழந்தைங்க நல்லா தூங்கும், சிலது தூங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, சிலர் வந்து ஈஸி கோயிங் சைல்டாக இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரோட தன்மையும் உண்டு. ப்ளஸ் ஆனால் நம்ம எப்படி அவங்களோட மோஸ்ட்லி வந்து நம்ம கலாச்சாரத்தில் மதர்ஸ் தான் வந்து ப்ரைமரி கேர் கிவர்ஸாக இருக்காங்க. பட் ஜென்ரலி டசன்ட் மேட்டர். அதாவது அந்த குழந்தைகளுக்கு ஏற்றது யார் பண்ணுறோமோ அது வந்து லைஃப் லாங் வந்து அதோட பாதிப்பு இருக்கும். நெக்ஸ்ட். அதே மாதிரி நம்ம வளர்கிற கலாச்சாரமும் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். இப்போ சின்ன வயசில் வந்து நம்ம எப்படி குழந்தைய வளர்க்குறோமோ தட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் த சைல்ட்ஸ் திங் லைஃப் லாங். அதனால தான் சில கலாச்சாரத்தில் வளர்கிற குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கும். கலாச்சாரத்திலே இப்போ ஃபேமிலியிலே சப்கல்ச்சர் இருக்கும் இல்லையா, சில ஃபேமிலி எப்படி வளர்ப்பாங்க, சில ஃபேமிலியில் எப்படி இருக்கும், தட் கேன் ஹாவ் அ இஃபெக்ட் லைஃப் லாங். ஸோ ஓவரால் எனக்கு ஆக்சுவலாக இந்த நேரத்தில் வந்து ஐ வாண்டட் டு ஆஸ்க் பிரியா சிவபிரியா திருஞான ராஜா வந்து ஷி ஒன்லி ஹெல்ப் மீ வித் திஸ் ப்ரெசன்டேஷன். அவள் வந்து இப்போ ஷீ இஸ் அ சைக்காலஜி ஸ்டூடெண்ட். இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஷீ நோஸ் மோர். டு வாண்ட் டு கம் அண்ட் சே a few words, பிரியா, before we move on to the next aspect? Please unmute Skillet ஐயா. பிரியா வந்து சைக்காலஜி ஸ்டூடெண்ட் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாம் அண்ட் 1-2 போஸ்ட் ரிசர்ச் ப்ரெசன்டேஷனும் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு 2 விஷயம் இந்த டாப்பிக்கை பற்றி பேசினா நம்ம அடுத்தது மூவ் ஆன் பண்ணலாம். இன்னொரு 10 மினிட்ஸில். ஐயா BITR அப்படின்ற அந்த நேம் வந்து நீங்கள் அன்மியூட் பண்ணுங்க ஐயா. நன்றி. முகத்தை காட்டினா பெட்டர் தெரியுது இல்ல? ரைட். வணக்கம். வணக்கம். As Dr. Anand said, I'm Sivapriya. I'm a second-year psychology student in Birmingham. So I'm going to talk about the last point, which is the gene-environment interaction. So when it comes to adults having, or even children having personality disorders, genetics alone is not always an answer for diagnosis, due to the case of there's not enough research done around it, and it tends to always be environmental. So the biosocial psychomodel is always important to consider for any professional or even in research when it comes to diagnosing any sort of personality disorder. So it can be obviously been inherited, as we've seen in the biological element. The environmental factors can be childhood trauma adversities, so experiencing abuse and neglect from a caregiver or primary person in a child's life. Emotional abuse is
linked with having a higher risk of borderline, paranoid, and avoidant personality disorders. Physical abuse associated with antisocial personality disorder and sexual abuse increases the risk of paranoid, schizotypal, borderline, avoidant, and obsessive compulsive personality disorders. Other factors also include having an unstable family environment. So when a child grows up in a chaotic, unstable family household, this can include attachment disorders and also having a high risk of having personality disorders, parent and child interactions as well. So any sort of dysfunctional parenting or emotional withdrawn behavior can again cause a child to develop either an anxious or a avoidant attachment style. And finally, parental loss or separation. So you can definitely see this with parents of divorce or death or any children that are in foster care. They deal with a lot of attachment issues and also are a higher risk of having borderline personality disorder due to the disconnect that they would have had from their parent within their childhood. So yeah, this Dr. Ans's whistle stop tour about personality disorder. So other than that, I'll hand it back over to Dr. Anand to finish the presentation. நன்றி நன்றி பிரியா. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் நம்ம. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து என்னன்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பண்ணலாம்? இப்போ இந்த மாதிரி சிலருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? ஓகே, இதை வந்து சிலர் இந்த மாதிரி இருக்காங்க, இவங்க இதுக்கு மாத்திரை மருந்து கொடுக்கலாமா, இல்லாட்டா பேசி சரி பண்ணலாமா, இல்லாட்டா வேறு ஏதாவது மெடிடேஷன் பண்ணலாமா? ஏன்னா என்ன பண்ணலாம், என்ன சயின்ஸ் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத்திரை மருந்து வந்து வெறும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெறும் மருந்தால் குணப்படுத்த முடியாது. ஆனால் சில நேரத்தில் இதோடு சேர்ந்து சிலருக்கு டிப்ரெஷனோ இருக்கலாம், இல்லாட்டா ஆன்சைட்டி இருக்கலாம். அதுக்கு வந்து மாத்திரை மருந்து கொடுத்து மாத்திரை மருந்துனால குணப்படுத்த முடியும். பட் பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து சைக்கோ தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தெரப்பிஸ்டோட முக்கியமாக லாங் டேர்ம் தெரப்பி, அதாவது அவங்களோட எண்ணங்களை மாற்றுறதுக்கு வந்து அதுதான் முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல மாத்திரை மருந்து மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷனுக்கு வந்து ஒருத்தரோட ஒத்துழைப்பு தேவை. நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது யாரையும். இப்போ அதனால் சிலர் நினப்போம் அவன் மாறணும் அப்படின்னு நம்ம நினப்போம். கம்பல் பண்ணி நம்மளால் மாற்ற முடியாது. அதுக்கு என்ன தேவைன்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இன்சைட் இருக்கணும், மோட்டிவேஷன் இருக்கணும், அவங்களா அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கணும். அடுத்தது அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டும் இருக்கணும். இன்ட்ரெஸ்டிங்லி இப்போ என்னென்னா, ஒன் ஆஃப் த இதில் வந்து நைஸ் கைட்லைன்ஸ்னு ஒன்று தான் இங்கே யூகேல நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் வந்து பொதுவாக அது என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி சைக்கோ தெரப்பியில் டயலெக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பி, அதாவது அதில் வந்து அதுக்கு முக்கியமானது வந்து மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் தெரப்பி தான். அது வந்து அதோட கோர் திங்ஸ். அது வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது வந்து இட் இஸ் ரெக்கக்னைஸ்ட். அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் இஸ் அ ட்ரீட்மெண்ட் ஃபார் பீப்புள் வித் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ். அடுத்தது ஸோ அதான் நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி கூட இதோட சிலருக்கு வந்து பிடிஎஸ்டி இருக்கலாம், ஆர் வந்து அந்த மாதிரி கூட இருக்கிற பல நோய்க்கு வந்து மாத்திரை மருந்து இருக்குது. பட் ஜென்ரலாக இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி சைக்கோ தெரப்பி இது பண்ணலாம். அடுத்தது இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் ஏதாவது இதை பற்றி இது வேணும்னா,
இன்ஃபர்மேஷன் இன்ஃபேக்ட் ஆன்லைனில் போனீங்கன்னா ராயல் காலேஜ் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து லிங்க் இருக்குது. அதில் நிறைய தமிழ்லேயே கூட மொழிபெயர்த்திருக்காங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து அவர் தான் இது பண்ணது. இது ஒரு 2-3 ஐ திங்க் ஒரு அபவுட் ஒரு 10 கண்டிஷன்ஸ்க்கு வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே அந்த வெப் லிங்க் போனீங்கன்னா நீங்கள் யூ கேன் லுக் அட் த ரிசோர்ஸ். இது அடுத்தது ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ ஏதாவது கேள்வி இருந்தால் ஐ திங்க் 9 மணிக்கு நம்ம முடிக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதனால் குயிக் அண்ட் ஷார்ட்டாக தான் இது பண்ணியிருக்கேன். ஏற்கனவே டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேளுங்க. கண் குகன் நேசன் ஐயா வந்து இணைஞ்சிருக்காங்க. வாருங்கள் ஐயா, உங்களுடைய கேள்வியை தாருங்கள். நன்றி. முதலில் ஒரு ஆனந்த் சாருக்கு நாங்கள் கைகளை தட்டி நன்றியை அவங்களே கேள்வி கூறுவோம். கேட்ட உடனே கை தட்டுவதை மிகச் சிறப்பாக புற உலக சிந்தனை குறைபாடு பற்றிய மதி இறுக்கம் அப்படின்ற ஒரு தலைப்பினில் மிக அழகாக தொகுத்து வழங்கினீர்கள் ஐயா. மிக்க நன்றி. ஒரு ஐ ஓப்பனர் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருடைய பிரச்சனைகளையும் நம்ம தலையில போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் விளக்கங்கள் இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்கள் ஒவ்வொரு சிந்தனைகள்ல வந்து தங்களை ஏக்கப்படுத்தி கொண்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது வந்து தெள்ளத் தெளிவாக விளக்க காட்சிகளோடு எங்களுக்கு விளக்கினீர்கள். மிக்க நன்றி. இனி வரும் புரிதல்கள் மிக அழகாக இருக்கும். நல்லதொரு நட்புணர்வை இந்த உலக மக்களோடு செயல்படுவதற்கு இன்றைய பேச்சு மிக உறுதுணையாக இருந்தது என்பதனை சொல்லி நாங்கள் வாழ்த்துகின்றோம். மிக்க நன்றி. கண்குகணேசன் ஐயா, வாருங்கள். நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது பேச்சு எமது மனித சமூகம், தமிழர் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே தேவையான ஒரு பேச்சு என்றுதான் நான் கூறுகின்றேன். அதற்காக உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். நான் நேரத்தின் அருமை கருதி ஐயா நேரடியாகவே கேள்வியை கேட்க உள்ளேன். இந்த இங்கிலாந்தில் வாழும் மாணவர்கள் யாராயிருந்தாலும் நான் அது மாணவர்களுக்கு, உயர்தர மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறதில் இப்பொழுது ஈடுபட்டுள்ளேன். நான் வேற தொழிலிருந்து இப்ப இந்த தொழிலுக்கு மாறியுள்ளேன். என்னென்றாம் ஐயா, அந்த புலியிங் என்றது இந்த ஸ்கூல்ஸ்ல சரியான இங்கிலாந்துல படுமோசமாக உள்ளது இப்பொழுது. அதால எவ்வளவு தாய் தந்தையர்கள் எவ்வளவு சிறப்பாக பிள்ளையை வளர்த்தாலும், ஆனால் அந்த ஸ்கூலில் நடைபெறுகின்ற அந்த புலியிங் என்ற ஒரு விடயத்தால் அவர்களது வாழ்க்கையே சிதைக்கப்படுகின்றது. என்னடா, இளமையில் ஏற்பட்ட புலியிங்கால வளர்ந்து 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 வரும் பொழுதும் அதன் தாக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதை நான் அறிவேன். ஏன்னா நான் எத்தனையோ மாணவர்களுக்கு படிப்பித்துள்ளேன். அதுல இருந்து நான் உணர்கின்றேன். அதாவது அப்படி அந்த புலியிங் என்றதால வருகின்ற தாக்கத்தை அது வந்து பர்சனாலிட்டி டிசார்டருக்கு பர்சனாலிட்டி டிசார்டரை உருவாக்குமா? அப்படி உருவாக்கினால் அதை எவ்வாறு பிற்காலத்தில் அதை மருத்துவ ரீதியாக தவிர்க்கிறது பிள்ளையான்னு சொல்லு அகற்றி கொள்ளலாம் என்று கேட்கின்றேன் ஐயா. உங்களுக்கு கேள்வியை திருப்பி சொன்னால், இளம் மாணவர்கள் புலியிங்குக்கு உள்படுவதால் அவர்களது மனோநிலை பாதிக்கப்பட்டு அவர்கள் பிறந்த இடம் வந்து சிறப்பான இடங்கள் தான். சாயுதந்திரர்கள் எல்லாம் சிறப்பான நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்களும் சிறப்பானவர்கள். ஆனால் அந்த பிள்ளைகளின் வாழ்வு சீரழிந்து கொண்டு போகின்றது புலியிங் என்று உண்டால். இப்ப அதை அந்த புலியிங்கால வந்த அந்த இஃபெக்டை எவ்வாறு நீங்கள் நல வைத்தியம் மூலம் அதை அகற்றி ஒரு நல்லொரு மனிதனாக உருவாக்க முடியும் என்று கூற முடியுமா? அதுக்குரிய மருத்துவ வழிவகைகள் என்ன என்றதான் எனது கேள்வி. கொஞ்சம் சிக்கலான கேள்விதான், அதை கூறினா நல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப நல்ல அருமையான கேள்வி. இன்ஃபேக்ட் ரொம்ப காமன், நல்ல கேள்வி அண்ட் வெரி காமன். புலியிங்ன்றது வந்து ஒரு சின்ன வயசில் நம்மளுக்கு ஏற்படுத்துகிற ஒரு மோஸ்ட்லி ஸ்கூல்ஸ். ஏன்னா இப்போ சில்ட்ரன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம், மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஸ்கூல்ஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா புலியிங் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் ஜெனட்டிக் அண்ட் என்வாயன்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஒரு நீங்கள் ஒரு மற்றவங்களோட தனிச்சு இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஓவராக குண்டாக இருக்கீங்க,
ஆறு எல்லாரும் குண்டா இருக்க நேரத்தில் நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க. ஆறு ஆறு வேற ஒரு நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்க, ஏதோ ஒரு டிசபிலிட்டி இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் பீயிங் புலீட். ஸோ இப்போ புல்லிங் நடக்குதுன்னா சிலருக்கு வந்து அதை வந்து அதுக்கு ஒரு அடிக்குவேட் சப்போர்ட் ஸ்கூல்லையோ இல்லாட்டா சிலருக்கு வீட்டில் கூட இருக்காது. வீட்டில் வந்து சொல்கிறவங்களுக்கு வந்து அதை வந்து எடுத்து அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அது கட்டாயம் புலியிங் சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு வந்து அதை வந்து வெளிப்படுத்த முடியலனா அதோட தாக்கம் பல கட்டாயமாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எதிர்ப்பு இது இருக்கும். சிலர் அதாவது உலகத்தையே நம்ப மாட்டாங்க, அது அப்படியே அவங்களுக்கு நண்பர்களோடையே நம்ப மாட்டாங்க, கல்யாணம் ஆகிட்டா அவங்களோட பார்ட்னரோடையே நம்ப மாட்டாங்க. அதோட பாதிப்பு கட்டாயமாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி சைக்கோ தெரப்பி அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் தெரப்பி மூலமாக இதை வந்து அவங்களோட சிம்டம்ஸை வந்து குணப்படுத்த முடியும். நிறைய விஷயத்துக்கு என்னென்னா அவங்கள வந்து அதுக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி அதுக்கு வந்து வெரி வெரி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் வெரி கடினமான பட் முடியும். சைக்காலஜிக்கல் தெரப்பி மட்டும்தான் தேவையா இல்லாட்டி மெடிக்கேஷன் மருந்தும் தேவையான்றதான் கேள்வி ஐயா. அதான் சம்டைம்ஸ் புலியிங்னால சிலருக்கு வந்து டிபெண்ட்ஸ், சிவியராக செல்ஃப் ஹார்ம் இருக்கும் சிலருக்கு, கையை அறுத்துப்பாங்க சிலர், தற்கொலை முயற்சி வரும். அந்த மாதிரி நேரத்தில் சில மாத்திரை மருந்துனால அவங்களோட அந்த இம்பல்சிவிட்டியை குறைக்க முடியும். பட் முக்கியமாக மருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் ஹெல்ப் பண்ணோம். சைக்கோ தெரப்பின்றது தான் இதோட ட்ரீட்மெண்ட். நன்றியா, நன்றி 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 ஐயா. இருவருக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடைய இணைகிறார் சரவணன் குப்புசாமி ஐயா. வாருங்கள் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, அருமையாக பேசினீர்கள். ஒரு கேள்விதாங்க ஐயா, இப்போது பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் பற்றி எல்லாம் பேசுனீங்க. பட் அந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டு அக்ரி தட் தே ஆர் இன்டு இட் இல்லைங்களா? அதை அக்ரி பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். தென் ஒன்லி தே வில் கம் ஃபார் த ட்ரீட்மெண்ட் இல்லைங்களா? இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். மை கொஷின் இஸ், இப்போ ஜீனியஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போது இசைத்துறையில் எடுத்தால் ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, மோசாட் அந்த மாதிரியான நிறைய இருக்காங்க. ஸோ சம் சார்ட் ஆஃப் ஜீனியஸ், இஸ் தேட் அ பர்சனாலிட்டி டிஸார்டர்? பிகாஸ் அவங்க ஒரு இடத்துல ஜீனியஸாக இருக்கும்போது இன்னொரு இடத்துல அவங்க ஆட்டோமேட்டிக்காக இம்பேலன்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இஸ் தேட் அ பர்சனாலிட்டி டிஸார்டர்? இஸ் ஜீனியஸ் அ பர்சனாலிட்டி டிஸார்டர்? ஏன்னா அதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க. ஆமாம், ஐ மீன் ஜென்ரலாக ஜீனியஸாக இருக்கணுன்றது obviously some people are gifted. இன்ஃபேக்ட் ஆட்டிசம் பற்றி நிறைய சொல்லுவாங்க. அதாவது ஆட்டிஸ்டிக் பீப்புள் வந்து ஐ மீன் ஜென்ரலாக பீப்புள் வித் ஆட்டிசம் வந்து அவங்களோட உலகத்தை பார்க்குற விதமே வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தில் உன்னிப்பாக அவங்களால பண்ண முடியும். ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஐ மீன் டிபெண்ட்ஸ். இப்போ சம் க்ரியேட்டிவிட்டிக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் தான் அது ஒரு அசர்ட். பட் நல்ல கேள்வி இது. பட் அப்படி சொல்ல முடியாது. அதாவது நம்ம இண்டிவிஜுவலாக இப்போ இது பண்ணி, பட் டெஃபினெட்லி இப்போ இன்ஃபேக்ட் ஈவன் பீப்புள் லைக் ஐன்ஸ்டீன் அவங்களாம் வந்து டயக்னோஸ் வித் ஆட்டிசம். ஈவன் இப்போ நிறைய இலான் மஸ்க் அவங்களாம் கூட சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த அளவுக்கு நம்ம பில் கேட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கூட இது பண்ணுறாங்க. ஸோ சம் காம்பனண்ட் ஆஃப் டெஃபினெட்லி கொஞ்சம் டீவியேஷன் இருக்க தான் செய்யும் என்னை பொறுத்த வரைக்கும். சாரிங்க, இன்னும் ஒரே ஒரு கேள்வி. சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ சகுந்தலா தேவி எடுத்தால் அவங்க மேத்தமெட்டிக்ஸில் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டீஸாக இருக்காங்க. வித்தவுட் த நம்பர்ஸ், ஐ மீன் கேல்குலேட்டரே தின்னற நம்பராக கேன் ஆன்சர் அப்படின்றாங்க. அதே மாதிரி சில பேர் செஸ் மூவ்ஸ், சில பேர் ஹேவ் ஃபோட்டோகிராஃபிக் மெமரிஸ். ஓகேங்களா? இதெல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேலண்ட்ஸ் ஒரு எபிலிட்டிஸ் வாட் எவர் வி கால். பட் அப்படி இருக்கும்போது ஒருத்தருடைய பிரெயினில் சம் சார்ட் ஆஃப் அ ஃபேக்கல்ட்டி, சம் சார்ட், நீங்கள் அப்பயே சொன்னீங்க பேசும்போது, அந்த பிரெயினோடைய சில இதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட பிஹேவியர் இருக்குது, டிஸார்டர்ஸ் வருது, பிகாஸ் ஐஸ் ஆஃப் தி சம் சேம்பர்ஸ் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஃபார் இப்போது மெமரி, இல்லை அந்த கேல்குலேஷன்ஸ், ட்ரிமெண்டஸ் கேல்குலேஷன், ஸோ ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் பிரெயினில் தனித்தனியாக இருக்குமா? ஆமாம், கட்டாயம். சில ஆஸ்பெக்ட் ரைட் சைடு ஆஃப் த பிரெயினுக்கு வந்து சில ஃபங்க்ஷன் இருக்குது, லெஃப்ட் சைடு ஆஃப் த இது ஃபங்க்ஷன் இருக்குது. பட் ஓவரால் இதனால என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். இப்போ
இப்போ இளையராஜான்னு சொன்னீங்களா, இதனால அவருக்கு இன்னும் அவருக்கும் யாருக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி இல்லையா? ஐ மீன் ஜென்ரலாக நம்ம எப்போ நம்ம வந்து இன்டர்வியூன் பண்ணணும்னா இதனால அவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ ஆர் சொசைட்டிக்கோ பிரச்சனை இருந்தால் சம்திங் விச் வி நீட் டு லேபிள் அண்ட் தென் லுக் இன் டு. பட் கட்டாயம் டெஃபினட்டாக ஐ மீன் சம் ஆஸ்பெக்ட் இன்னும் நியூரோ சயின்ஸ் வந்து வெரி 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 இன்ஃபென்சி ஸ்டேஜ் ஆக்சுவலாக. ஸோ மேபி மோர் அண்ட் மோர் மேபி இந்த நெக்ஸ்ட் 100 years பீப்புள் வில் பி வெரி வெரி டிஃப்ரெண்ட். இப்போ நன்றிங்க. ஐயா நன்றி. அடுத்ததாக நம்மிடையே இணைகிறார் அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மா. வாருங்கள் அம்மா. எனக்கு முதல் ராஜேஷ் பாலா ஏத்துனவன் இந்த கை கீழே போயிட்டுது. பேச போறீங்களா ராஜேஷ் பாலா? எஸ் ப்ளீஸ். எஸ் ஓகே, ப்ளீஸ். அதுக்கு பிறகு நான் பேசுறேன். ஓகே, சரிங்க. வணக்கம் எல்லோருக்கும். Dr. Lenathan is a brilliant presentation. I worked with a few personality disorders people. I'm a medical anthropologist, master degree. I worked as a counselor in many fields, many years in England. In the 70s, what the higher number of Black people put into prison is various disorders. So when we started the campaign against them, it's nothing to do with a race. That's a political issue, but made into they are not normal and things like that. Then again, my research go a bit further than that. In the society, like intermarriages are very heavy. So biological factor. Then my observation is intermarriage, because in Sri Lanka, certain part of communities a high proportion of mental health than other community. That is a biological factor. The environmental factor, you're talking about the trauma. Sri Lanka, during the war, we didn't have many psychologists there. Some of them done some research. 30% higher. In Sri Lankan Tamil community, 30% of people have some sort of mental health problem. So it can lead into personality disorders, future life. I really truly believe that, because trauma, not only the seeing soma, being in the traumatic situation, and also the lifestyle, the refugee organization or refugee places, thousands of children, lack of lots of things. So inevitable, the political reason, environmental reason. Another reason, somebody asked me, bullying இருக்குமாண்டு. Bullying முதல் இருக்கிறது இங்கிலாந்துல. இந்த bullying is a terrible, horrible thing. Personality disorders வர்றதுக்கு bullying start nurseryல start பண்ணுது. ஆனால் அந்த intense bullying in the teenagers வருது, because the biological changes in the teenagers, and also the various social reason, dysfunctional marriage and economical factor, all kind of things. But as you said, it will take many years to understand how to treat these people. So we are doing the counseling a lot in England. The counseling, but it doesn't happen in India or Sri Lanka. கோயிலுக்கு போகும்பொழுது அல்லது நேர்த்தி வைக்கிறதா இருக்கிறாங்க. But here, they are willing to go. When you explain to them, they are willing to go. My question is, how can we ask our people, is nothing wrong in going for help? Because we are coming from, particularly Sri Lankan community, we came from a very traumatic situation. We weren't completely like anybody else, because we came from a very, very, very bad situation. Well, I came in the 70s, I didn't see any, but I worked with thousands of people as a refugee organization person. And I noticed a hell of a lot of problems. How can we organize through your program, not only this program and radio program and television program, could you encourage people to come out and talk about it? That's my request. It's very, very humanly request. Thank you. I'm really, really happy that this kind of conversation should
take place in our community. It doesn't matter Indian, Sri Lankan community, any community. Thank you. எல்லாம் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். யூ ஆர் ரைட். எஸ்பெஷலி சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு பார்க்கறது வந்து இட் வில் ஹாவ் அ லைஃப் லாங் எஃபெக்ட். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வென்ஷன்லேயே நிறைய டைப் இருக்குது. சம் ஆர் லக்கி. ஐ மீன், சிலருக்கு வந்து வெறும் பேசினாலே, அதாவது சம்மன் லவ்விங், ஒரு கேட்குறதுக்கு ஆள் இருந்தாலே அவங்களோட பாரம் குறையும். சம் ஆர் லக்கி டு ஹாவ் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். நிறைய தெரப்பின்ட்டு சொல்கிறது இப்போ இன்ஃபார்மலாக நடக்கும். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ப்ரொவைடட் உங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, 6 நண்பர்கள் இருந்தாலும், 6 கோயில்லையும் வந்து பார்த்திங்கன்னா சம் சார்ட் ஆஃப் ஹீலிங். அதாவது உங்களோட பிரச்சனைகள்லாம் யூ ஆர் டிஸ்பிளேசிங் ஆன் டு அ ஹையர் பவர். ஸோ அதுவே வந்து அதனால் இப்போ கோயிலுக்கு போகிறது வந்து டெஃபினெட்லி இட் இஸ் மோர் லைக் எ ட்ரீட்மெண்ட், நாட் ஃபார் எவ்ரி திங், பட் அதில் ஒரு காம்பனண்ட் இருக்குது. ப்ளஸ் டெஃபினெட்லி ரெண்டாவது வந்து ஸ்டிக்மா இருக்குது. அதாவது நம்ம அதாவது இதோட பர்சனாலிட்டி வீக்னஸ் நம்ம நினைக்கிறோம். அதாவது தும்மல் வந்தால், ஆறு இருமல் வந்தாலோ, ஆறு வயிற்று வலி வந்தாலோ வீக்னஸ், யாரும் எனக்கு வயிறு வீக் அப்படின்னு சொல்கிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு மன நோய் வந்துச்சுன்னா மைண்ட் வீக்கு, மென்டல் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான அபிப்பிராயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி வரணும். இது வந்து அதனால தான் இப்போ ராயல் காலேஜ் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட் இங்கே யூகேல என்ன சொல்லணும்னா, மனநோயின்றது தப்பு கிடையாது. 1 in 4 people have some sort of health problem in their lifetime. ஸோ அடுத்தது வந்து அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கிறதில்ல. இன்ஃபேக்ட் நான் இங்கே யூகேல கூட லண்டனில் நிறைய ஆர்கனைசேஷன்லாம், இன்ஃபேக்ட் ஒரு 2-3 சைக்காலஜிஸ்ட்லாம் வந்து நாங்கள் எடுத்து பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு எஸ்பெஷல் கல்ச்சர் ஸ்பெசிஃபிக்காகவும் தெரப்பி வேணும். இப்போ இங்கே ஒரு இங்கிலீஷ் பர்சன்ட்டோ ஆர் அவங்களுக்கு புரியாத ஒரு மொழியிலையோ அந்த கலாச்சாரத்திலோ இல்லாமல் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஒரு அகல் அப்படின்னு ஒரு அமைப்பும் தமிழில் பண்ணிகிட்ருக்காங்க லண்டனில். இன்ஃபேக்ட் நான் 2-3 பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ தெர் இஸ் அ பிக் நீட். இப்போ யாருக்காவது ஹெல்ப் இருந்தால் சொல்லுங்கள். ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் டு செட் அப் சம்திங் டு ஹெல்ப் இன் யூகேல நான் சொல்கிறேன் நான். டு ஹாவ் சம் சார்ட் ஆஃப் கவுன்சிலிங் சர்வீஸ் நம்ம கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போனோன்னா கொஞ்சம் ஜாயிண்ட் ஒர்க்கும் வேணும், ஒரு டீம் ஒர்க்கும் வேணும். அந்த மாதிரி யாராவது பண்ணிங்கன்னா எடுத்து நடத்த எனக்கு விருப்பம் இருக்குது. நன்றி. நன்றி. அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. ராஜேஷ் அம்மா. Compared to other communities in England, Sri Lankan Tamil community is the best because they have set up many organizations to help the Tamil community, particularly medical doctors. Various organizations, they are doing it. But there's a medical. But my request because you have a radio program and all, so it's a regular conversation about, doesn't have to be personality disorders, because in the community, Tamil community in particular, this is kind of stigma. It's nothing to do with the stigma. We all have it's a problem with everybody. We all have problem. So we must help each other. நன்றி அம்மா, மிக்க நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய அருந்ததி அம்மா வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் லீலானந்த். மிகவும் அருமையாக பர்சனாலிட்டி டிஸார்டரை பற்றி பேசினீர்கள். அதுக்கு என்ன மாதிரி வருது, ஜெனட்டிக் சூழ்நிலை என்று சொன்னீங்க. ஆனால் ஜெனட்டிக் என்று சொல்கிறதுலும் பார்க்க சூழ்நிலை என்று தான் இந்த பிரியா இப்போ வந்தவர் ரீசன்ட் ஸ்டடியில் சொல்கிற சூழ்நிலை காரணம் அது இருக்கலாம். ஏனென்றா இப்போ பேரண்ட்ஸும் இப்போ எல்லாரும் வேலைக்கு போகிறபடியாக பிள்ளைய கன்னடங்களில் விட்டுட்டு போகிறது, அதாலேயும் எத்தனையோ ப்ராப்ளங்கள் வருது. என்னென்னா வீட்டில் பிள்ளை ஏங்குது, இல்லை தாய் தப்பன் விட்டுட்டு போனோன்னு அழுது தான் அனுப்புது தாய். இப்போ அதுலேயே ஒரு இதுகள் வருது. அப்படி நீங்கள் கணக்கு அதுக்குத்தான் இந்த இப்போ மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு நானும் நினைக்கிறேன். ஏனெண்டா இப்போ எங்களுடைய எத்தனையோ பேர் பேசிக்கல, அவங்களுக்கு அந்த மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லி கொடுக்கல, அதுலேயே அவங்க கொஞ்சம் திருந்தி வரக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுக்கு ரிங் பண்ணி பேசும்போது நாங்கள் அவர்களோட நீங்கள் சொன்ன மாதிரி கைண்ட்னஸ், நாங்கள் கதைக்கிற விதத்திலையும் அவர்களை பார்க்குற விதத்திலையும் இம்ப்ரூவ் பண்ணலாம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அருமையான அந்த எத்தனையோ விதமான கிளஸ்டர் ABC என்று அதில் எடுத்து காட்டினீங்க. மிக அருமையான தேவையான ஒரு
பேச்சு என்று பேசினீர்கள். மிக்க நன்றி டாக்டர் லீனானந்த். மீண்டும் திரும்ப வந்து எங்களுக்கு இதை மாதிரி பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நம்மிடையே ஷான் அவர்கள் லண்டனிலிருந்து இணைந்தார்கள். அண்ணா வாங்க அண்ணா, நீங்க கேள்வி கேட்க இருந்தீங்க. நன்றி. மிக்க நன்றி அம்மா. பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் எழில், உங்களுடைய மிக மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ரொம்ப ரத்தின சுருக்கமா 1 மணி நேரத்துக்குள்ளார நீங்க பேசியிருக்கிறீங்கன்னும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு முதல்ல என்னுடைய தலை வணங்கிய வணக்கங்கள். நம் தமிழர் பண்பாட்டுல வந்து இந்த பர்சனாலிட்டி டிஸார்டருக்கு வந்து முதல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, வென்டிலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை நீங்க சமீபத்துல பேசி இந்த கடைசியா பேசின அந்த அம்மாவுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கும் பொழுது, குறைகளை சொல்லி அழுவதற்கு குறைகளை சொல்லி அதை கேட்டாலே பெரும்பாலுமான மன அழுத்தங்கள் குறையும் அப்படின்னு. இது வந்து நம்ம பெரியவங்க சிறு வயதிலேயே நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது தாயார் வந்து பாடுவாங்க. அந்த தாலாட்டு பாட்டுக்கு ஆறாரோ ஆறியாரோ அந்த பாடல்ல கேட்பாங்க. மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ சென்றால். ஏதாவது என்னன்னா, எதுக்காக நீ வருத்தத்துல இருக்கிற, எதுக்காக நீ கஷ்டத்துல இருக்கிற, அடித்தாரை சொல்லி அழு. அப்ப அவன் கேக்குறான், கண்ணே அடிச்சாரோ கற்பக தோட்டத்தார் தொட்டாரை சொல்லி. யாராச்சும் உன்னை அடிச்சு விட்டாங்களா, யாராச்சும் கிள்ளிட்டாங்களா, நீ சொல்லுங்க. அவங்களுக்கு நம்ம வேற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்கான பாடல்களை ரொம்ப அழகா சிறு வயதுல அந்த தொட்டில் பருவத்துல இருக்கும்போது நம்மளோட தமிழர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் எல்லாமே வந்து அடி மனதிலிருந்து சிறு வயதுல இருந்து அந்த குழந்தையோட சூழல், அந்த குழந்தை எந்த மாதிரி விடயங்களை வந்து எதிர்நோக்குது, பார்த்துருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்னொரு தம்பி கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து அந்த பர்சனாலிட்டி டிசார்டர் வந்த பிறகு அவரை கூட்டிட்டு வந்து ஒரு மனநல மருத்துவர்கிட்ட வந்து கூட்டிட்டு வரதே பெரிய விஷயம், ஒரு தெரபிஸ்ட் கிட்ட கூட்டம். இந்த சோசியல் டேபோவை வந்து உடைக்கிறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தணும். இதுல பெரியவங்க எல்லாம் வந்து ஒன்று கூடி, இதுல என்னன்னா பெரியவங்க தான் தன்னம்பிக்கை கொடுக்க முடியும். எதிர்காலத்தின் தூண்களுக்கு முன்னால் இருந்த தூண்கள் தான் உதாரணம். இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க இப்படி ஆயிட்டாங்க பாருப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பர்சன், அந்த அடல்ட்டோ அது ஒரு சைல்டோ வில் கெயின் தட் கான்ஃபிடென்ட், அந்த ட்ரஸ்ட் வந்துடும். முதல்ல அந்த அவர்களுக்கு வந்து நாம ஒரு நம்பிக்கை விடணும். இப்போ அவங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்குன்னு நாம சொல்லி அதுவே ஒரு பெரிய குறையா மாறிடும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இதற்கான அணுகுமுறை இப்படி இருக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா தே வில் ஆல்சோ. ஏன்னா எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர், எஸ்பெஷலி சைல்டு சோஷியல் ஒர்க்கர், சில்ட்ரனோட சோஷியல் ஒர்க்கர். நான் பல இளைஞர்கள் பல குழந்தைகளோட பணிபுரிகின்ற வாய்ப்பு எனக்கு கடந்த 30-35 ஆண்டுகளாக இருந்திருக்கு. அப்ப இந்த குழந்தைகளுக்கு முதல்ல தன்னம்பிக்கையை ஊட்டி, அதுக்கு பிறகு வந்து அங்க இருக்கக்கூடிய அவங்க நடந்த முறையை வேறு ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்பதற்கான வாய்ப்புகளை அவங்களுக்கு கொடுக்காம, நாம இப்படி நடந்தா இவங்க இப்படி செய்வாங்கன்னு உதாரணம் காட்ட அவங்களுடைய, ஏன்னா அவங்கள்ட்ட நேரடியா சொன்னா அவங்களால ஏத்துக்க முடியாது. அது தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கேரக்டர் ஆஃப் திஸ் பர்சனாலிட்டி டிசார்டர். யூ ஷுட் நாட் டூ திஸ், யூ ஹவ் டன் திஸ், யூ ஷுடன்ட் டூ தட்ன்றத விட அவங்க அப்படி செஞ்சாங்க, அவங்க இதை இப்படி செஞ்சாங்கன்னா எப்படி இருக்குன்றத ஒரு அந்த பிரெயினை டியூன் பண்ணி மாற்றி யோசிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தவர்களுடைய இடத்தில் தன்னுடைய கால்களை பொருத்தி பார்க்கலாம், அடுத்தவர்களுடைய நிலையிலிருந்து பார்க்கறதுக்கு ஹெல்ப் தம் டு புட் தம் செல்ஃப் இன் அதர்ஸ் ஷூ. இந்த பர்சனாலிட்டி டிசார்டர் பர்சனாலிட்டிஸ்ல வந்து பீப்புளுக்கு வந்து பெரும்பாலும் அடுத்தவர்களோட நிலையிலிருந்து பார்க்கறதுக்கான அந்த தகுதியை உற்பத்தி பண்ணாமலே தன்னை சார்ந்தே தன்னை சூழ்ந்தே சிந்திக்கக்கூடிய வளர்ச்சி இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து இந்த பர்சனாலிட்டி டிசார்டர் வருது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காத நிலை இருக்கும் பொழுது இட் பிகம் அ டிசார்டர். நன்றி. அது என்னுடைய கருத்து. நீங்கள் நிச்சயமாக இது பற்றி நீங்கள் குழந்தைகள் நலம் பற்றியும் நாங்கள் இந்த நிலையத்தில் வந்து நீங்கள் பேசலாம்னா உங்களுக்கு அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கின்றோம் வானொலி சார்பாக. மிக்க நன்றி அண்ணா. மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்துங்க.
டாக்டர் எழில் சொன்ன மாதிரியும் ராஜேஷபால் அம்மா சொன்ன மாதிரி இந்த 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 நாடு முழுக்க இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்க பல அருமையான மாற்றங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து நீங்க விளக்கேற்றி வைப்பீங்க. அந்த நம்பிக்கை இருக்கு. நன்றி. நன்றி அண்ணா. விளக்குகள் ஒளிரட்டும் தொடர்ந்து. நன்றி அண்ணா. அடுத்ததாக நடராசர் ஜெகநாதன் ஐயா வாருங்கள். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சிக்கலான டாபிக் என்று தான் சொல்ல வேண்டும். அதை நீங்கள் எளிமையா எடுத்துரைத்ததுக்கு மிக்க நன்றி. குறிப்பாக நீங்கள் அந்த 3 கிளஸ்டர்ஸ் என்ற முறையில சொன்னீர்கள். இதைத்தான் நாங்கள் வேறு 3 வகை குணங்கள் ரஜஸ், தபஸ், சத்வ என்றும் விவரித்து கொண்டு போகிறார்கள். இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னா, நீங்களே சொன்னீர்கள், நீங்க ஒன்றையும் பார்க்கல, இதுல எல்லாம் எனக்கும் இருக்கு என்ற ஒரு உணர்வு தான் தோன்றும். அது ஒரு விஷயம். ஆனால் எது ப்ரீடாமினண்டா நீங்களும் அதை குறிப்பிட்டீர்கள், எது ப்ரீடாமினண்டா நீங்கள் வெளிப்படுத்துறீர்களோ அதைத்தான் சொல்வது. அதோட இன்னொரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க, ரெண்டு மட்டும் நான் அதை யோசிக்க இல்லை. அதாவது நேச்சர் ரெண்டு வரைக்குல காலத்துக்கு தக்க மாதிரி, கலியுகத்துக்கு தக்க மாதிரி நாங்கள் இருக்கணும். என்னுடைய பெற்றோர்கள் காலத்துல எல்லாம் ஓரளவுக்கு தாத்தாமார் காலத்துல ஒரு நைவிட்டியா இருந்தாலே நல்ல. இப்ப நைவிட்டியா இருந்தா உங்களை வேற மிதிச்சு கொண்டு போடுவான். அப்ப பாத்தீங்களா? அப்ப நீங்க சொன்ன மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் சூழல் என்று சொல்லி, இந்த காலையிலேயும் சொன்னார்கள் மாலத்தீவு மக்கள் எல்லாம் ரிலிஜியஸ் மைண்டட் என்று சொல்லி, அதால தே ஆர் வெல் பிஹேவ் என்று சொல்லி, அதுவும் சமய நம்பிக்கைகளும் இந்த வகையில உதவுன்றது. மற்றொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இந்த விதிவிலக்குகளை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டு, கண்ணதாசனே சொல்லியிருக்கோம் அர்த்தமுள்ள இந்த மாதிரி விதிவிலக்குகளை உதாரணமாக காணக்கூடாது, அறிவுக்கு இருக்கலாம் ஒழிய அந்த எல்லா விஷயத்திலையும் ஒரு சொல்லுவார்கள் ஒரு காசியன், அதாவது ஒரு பெல் ஷேப் கர்வ் என்று சொல்லி, நீங்க என்ன எடுத்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருப்பார்கள், மற்ற எக்ஸ்ட்ரீம்ல இருப்பார்கள், குறைவா இருப்பார்கள், அது ப்ரிவிலேஜ் என்ன கிஃப்டடா இருப்பார்கள், மெஜாரிட்டி 2/3 தான் இந்த மிடில். அப்ப அப்படிதான் எடுக்கணும். அப்ப இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே என்ற ஒரு இன்னொரு தளத்துல ஒருவர் பேசினார் அருமையா. நாங்கள் ஓகே இந்த மாதிரி எதை எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளணும், ஆனால் ஓரளவுக்கு மேம்படுத்த வேண்டும். இதுல வந்து என்ன பாயிண்ட் சொன்னா, ஐ திங்க் யூஸ் ஆஃப் மைண்ட் செட் என்று வருது. மனம் வந்து செட் சொன்னா கான்கிரீட் மாதிரி செட் ஆயிருக்கக்கூடாது, ஃப்ளூயிட் சொல்லாம பிளாஸ்டிசிட்டியா இருக்கணும், வளைந்து கொடுக்கத்தக்கதாக. அது ஒரு பாயிண்ட். மற்றது நான் சில யோசிக்கிறது, இது எல்லாம் லைஃப் லாங் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் சொல்லி, அதாவது நீங்களும் சொன்னீர்கள், எதையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி விட்டால் பர்சனாலிட்டி ப்ராப்ளமே வராது. ஆனால் சில பேருக்கு அது லைஃப் லாங் இருக்குது, சில பேருக்கு திடீரெண்டு வேலைக்குள்ள தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் டயக்னோஸ் பண்றது. லைஃப் லாங் இருந்தால் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன அறிவதண்டைக்குள்ள இங்கதான் நாங்கள் கவனம் செலுத்தணும், என்ன அறிகிறதண்டைக்குள்ள. ஆனா அது பிரச்சனை, நாங்களா அறிகிறது கஷ்டம். மற்றவர்கள் கிரிட்டிசிசத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல மென்டாஸோடு நாங்கள் இருந்தால் we can pick up என்று சொல்லி நிறைவேறேன். மிக்க நன்றி உங்களோட பேச்சுக்கு ஐயா. மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக கௌரி ராஜம்மா வாருங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக அருமையாக பர்சனாலிட்டி டிசார்டர் பத்தி நல்லா விளக்கினீங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்வி, குழந்தையை கர்ப்பத்தில் சுமக்கும் பொழுதே இது போல் வராமல் தவிர்ப்பதற்கு ஏதேனும் வழிகள் இருக்கின்றனவா? கருவிலே திருவுடையார் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கருவிலே மாற்றம் செய்ய முடியுமா? ஆமா, அந்த மாதிரி ப்ரீ நேட்டல் இதெல்லாம் சொல்றாங்க. பட் எவ்வளவு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குன்னு தெரியல எனக்கு. ஈவன் டாக்டர்ஸ்லாம் நிறைய சொல்றாங்க. எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு பெரிய எவிடன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு. ஸோ இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குன்னு சொல்ல மாட்டேன், தெரியல எனக்கு. இன்னும் நம்ம ஆராய வேண்டிய தூரங்கள் இருக்கலாம். கண்டுபிடிச்சிருவோம் சீக்கிரத்துல. உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து மிகுதியா ஈடுபடும் பொழுது அதை சொல்லிடலாம். 3 மாசத்திலேயே கூட கருவுல கண்டுபிடிச்சு கலைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதுதான் நான் கேட்கறதுக்கு வந்தேன். அதாவது ஜெனட்டிக் என்ன பர்சனாலிட்டி சொல்றீங்களா? சில கண்டிஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியும். இப்ப டவுன் சிண்ட்ரோம், குழந்தை பிறந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது இருக்கும். அப்ப இங்க கூட யூகேல கூட ரெகுலரா ஸ்கிரீனிங் இருக்கும். அதாவது ஒரு அல்ட்ராசவுண்ட்ஸ் இதை வச்சோ ஆர் டெஸ்ட்டை வச்சு இந்த குழந்தை டவுன் சிண்ட்ரோம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் அது ஒரு எத்திக்கல் ரீசன், அது வேற விஷயம். அதனால
கரு கலைக்கிறது வந்து கரெக்டா, இஸ் இட் எத்திக்கல்ன்ட்டு. பட் நிறைய பர்சனாலிட்டி கண்டுபிடிக்குமான்னு தெரியல. பட் சில கட்டாயம் சில ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்க முடியும். பர்சனாலிட்டியை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ம். நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி வாய்ப்புக்கு நன்றி. வாழும் நிலைகளை பற்றி தொடர்ந்து நேர்மறையாகவே பேசிக்கொண்டு செல்வோம். அடுத்ததாக நம்முடைய இணைகிறார் ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஐயா. பாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான பேச்சு. ஆளுமை சிதைவு பற்றி சிறப்பாக பேசியிருந்தீர்கள். நான் ஒரு வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சியை நீங்க உங்களுடைய ரேடியோல போட்டா நல்லா இருக்கும். அதை நீங்க கஷ்டமா இருக்கும், நீங்க டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். நீங்க போட்டா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதே போல பல நிகழ்ச்சிகள் இங்கே நடக்கிறது, அதில் நீங்க போட்டா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இன்றைக்கு நான் கேட்டேன், நடுகளும் இந்த கூடின நேரங்கள் பாடல்களை போடாம இடைக்குள்ள போடேக்க உங்களுக்கு கூடின ஆக்களுக்கு அறிவு. இது வந்து ஒரு டஃப் ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட். அதை எளிமையாக செல்வதற்கு மீடியா உதவி செய்யும் என்பதை கூறிக்கொண்டு, மற்றும் இப்போ 4 வருஷத்துக்கு மேலாக நீங்களும் மற்ற ஆர்ஜே விஜயலட்சுமி எங்களோட தளத்தில் ஒவ்வொரு மாதமும் முதலாவது சண்டே 11 மணிக்கு அருமையான பேச்சாளர்களை கொண்டு உங்களுடைய அனுசரணையுடன் நடைபெற்று வருகிறது. அதுக்கு முதலாவது நன்றியை தெரிவிக்கின்றேன். மற்றும் இதே போல நாங்கள் பல விதங்களில் மற்றும் இந்த அண்மையில் நடந்த நேயர் விருப்பங்கள், அந்த சரோஜதேவி இந்த இதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதை நீங்கள் எத்தனையோ தரம் போட்டிருந்தீங்க. அதை நல்ல அருமையாக இருந்தது. மற்றது அடுத்த நிகழ்ச்சியெல்லாம் வர இருக்கிறது. ஃப்ரைடே 26 செப்டம்பர் பாடுவோர் எல்லாம் பாட வரலாம் என்ற நிகழ்ச்சியில் பாடுபவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரேடியோவில் போடுவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். மற்றும் இந்த மாதம் 22ஆம் தேதி செப்டம்பர் 11 மணிக்கு நவராத்திரி விழா தொடங்குறபடி அதிலும் பலர் துர்க்கையை பற்றி பாடுவதற்கு வருகிறார்கள் என்பதையும் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்படி பல நிகழ்ச்சிகளை நாங்கள் கம்பைன் பண்ணி, அதாவது நாங்கள் எங்களோட நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நடந்து பெற்றுக் கொண்டு வருவதில் அருமையான பேச்சாளர்கள் எல்லாம் வருவார்கள். இது ஒன்று தியானத்தை பற்றி மாத்திரமில்லை, சைக்காலஜிஸ்ட், டாக்டர்ஸ், வேறு விதமான டிராவல். மற்றது நேற்று கூட அருமையாக ஒரு கீதையை பற்றி 9 வயது சிறுமி ஒருவர் கீதையை பற்றியுள்ள கருத்து எல்லாம் எக்ஸ்ட்ராஆர்டினரி சில்ட்ரன், அவைகளை பற்றி எல்லாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸோ நான் நேரம் கருதி இப்பொழுது நாளை காலமே வழக்கம் போல 8:45க்கு யூகே டைம் எங்கள் தனி மனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமாறு ஒரு தியானம். பின்பு பூனம் சர்மா அவர்கள் யோகா நிகழ்ச்சியை நடத்த வருகிறார்கள் 9க்கு. பிறந்து 11 மணிக்கு முழுமையான ஆரோக்கியம் பற்றி பேச டாக்டர் பர்வதம் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறார்கள். அதே போல இரவு டியூஸ்டே இரவு 16ஆம் தேதி 8 மணிக்கு அண்மையில் கௌரி சங்கர் அவர்கள், மிஸ்டர் மிஸ்ஸஸ் கௌரி சங்கர் அவர்கள் சிட்னியிலிருந்து வந்திருந்தார்கள். அதை விசிட்ட நாங்கள் சந்தித்தோம், சென்ட்ரல் லண்டனில் சந்தித்து கலந்துரையாடல் செய்தோம். அதை பற்றி பேசுவதற்காக அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதே போல ஒரு நாளும் இந்த தளத்தில் வந்து அருமையான எக்ஸசைஸ்களும் தியானங்களும் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதில் பலர் பலன்பட வேண்டும் என்று இருக்கிறார்கள். இன்னும் கூட பேர் வரலாம், ஆனால் அப்படி வார இல்லை. இப்போ உங்களுக்கு நீங்க சொன்ன பேச்சில் வந்து பலருக்கு அது உதவியா இருக்கு. வேணும்னா இந்த தியானங்களை செய்கிறதால உங்களுடைய மனநிலை வந்து சீராக இடம்பெறும். ஆனால் அதை வந்து நாங்கள் சொல்லி கொண்டிருக்க இயலாது. ஆனால் பலருக்கு அது இது உதவியா இருக்கும் என்பதான் என்னுடைய எண்ணம். அதாவது இது ஒரு ரிலிஜனை பற்றி அல்ல. நாங்கள் செய்கிற தியானம், பிரெத், மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன் ஒரு சயின்ஸ், விஞ்ஞானபூர்வமானது. விஞ்ஞானபூர்வமானத்தை எல்லோரும் அதை செய்ய வேண்டும். நாங்கள் இப்போ இதில் வந்து கெமிக்கல் டேப்லெட்ஸ் எடுக்கிறதுக்கு முன் வருகிறார்கள், ஆனால் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் எடுக்கிறதுக்கு பின்வாங்குகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு பொழுது என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ஒரு அற்புதமான மாலை வேளையில் மிகச் சிறப்பான உலக தேவைக்கான ஒரு சிறந்த விளக்க காட்சிகளோடு கூடிய ஒரு பேச்சை ஆளுமையோடு எங்களுக்கு அறிய தந்த மருத்துவர் லீலானந்த் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை எல்லோரினுடைய சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்து இன்னும் அருமையான மனித மூளைக்கான செயல்பாட்டுகளை எப்படியாக நாங்கள் மக்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பதனையும் அறிய தாருங்கள் ஐயா.
உங்களுடைய இந்த பேச்சு நயனோடு நன்றி புரிந்து பயனுடையார் உலகத்தார் உள்ளும் நிலைத்து அப்படின்ற வழி நாம் எல்லோருமே உள்ளும் நிலைத்தவர்களாக நாம் வாழ்வோம். திருமூலர் சொல்லியிருக்கிறார், கருவறைக்குள் எப்படியாக குழந்தையை உள்வாங்க வேண்டும் என்பதனை மாதா உதிரம் மலமிகில் மந்தனாம், மாதா உதிரம் சலமிகில் ஊமையாம், மாதா உதிரம் உரண்டில் கண்ணில்லை, மாதா உதிரத்தில் வந்த குழவிக்கே அப்படின்னு சொல்லிட்டு கௌரி ராஜம்மா கேட்ட கேள்விக்கு இந்த திருமூலருடைய பதில் நமக்கு விளக்கம் கொடுக்கும் என்பதனையும் சொல்லி 100 வயது குழந்தையாக இருக்க வேண்டும் என்றால் பாய்ந்து முன்தோடி பாராயுளு 100ஆம் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கிறார். அந்த 100 ஆயுளை பெற வேண்டுமானால் எப்படியான கருவறையை நாம் தாங்க வேண்டும், எப்படியாக அதை வரவேற்க வேண்டும் என்பதனையும் மிக அழகாக திருமூலர் சொல்லியிருக்கிறார். இப்படியாக நம்முடைய மூளையை இன்னுமாக சிறப்படைய செய்வோம் கருவறைக்குள்ளிருந்தே என்று சொல்லி இந்த உலகம் முழுவதும் மன வளர்ச்சி அடைந்தவர்களாக எப்போதுமே வாழ்நாள் முழுவதும் சிறந்த புகழுடைய மனிதர்களாக நாம் வாழ்வோம். இருக்கின்ற குறைபாடு இருக்கின்ற குழந்தைகளை மருத்துவர் எழிலானந்த் அவர்களை போல உள்ள மிகச்சிறந்த மருத்துவர்கள் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை இன்னும் பெருமிதமாக கொண்டு வருவார்கள், உலகத்திற்குரிய புகழுடையவர்களாக ஆளச் செய்ய வருவார்கள் என்று முன்னிறுத்தி இந்த வாய்ப்பினை நல்கிய பவானி விக்னேஸ்வரன் பேசுறதுக்கு இருக்கு, மற்ற ராஜேஷிடம் பேசலாம். கை போடாம இருக்கிறேன். நன்றி நன்றி விஜயலட்சுமி அம்மா. எழிலானந்த் ஐயா, உங்களுடைய பேச்சு அது எப்படி சொல்றேன்னு தெரியல. இந்த இப்படியான விஷயங்களை எடுத்து ஒரு சிலரால மட்டும்தான் சரியாக கொடுக்க முடியும். இந்த தளத்துக்கு நீங்க அவ்வாறு கொடுத்திருக்கிறீங்க, அந்த ரெக்கார்டிங்லேயும் இருக்கும், பல பேருக்கு இது உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி ஐயா. இப்படிப்பட்ட உங்களுடைய பேச்சுக்களை நீங்கள் அடிக்கடி இந்த தளங்களிலே தர வேண்டும். காரணம், சில விஷயங்களை அன்றன்றே ஒரு சிலர் புரிந்து கொண்டு சரியாக நடப்பதற்கும் இந்த விடயங்கள் துணை புரியும். அதோடு விஜயலட்சுமி அம்மா, நீங்க அழகாக இந்த நிகழ்ச்சியை நீங்க வழிநடத்தி இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களும் மிக இங்கே கூறப்பட்டிருக்கின்றன. அதுக்கு நன்றி கூறிக்கொண்டு பவானி அம்மா, நீங்க இப்ப உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று எழிலானந்தன் அவர்கள் நல்லொரு டாபிக் எடுத்து பேசியிருக்கிறார். அது மிகவும் எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்பு உணர்வாகவும் இருக்கிறது. இப்படியான பல இதுகளை சொல்லி விழிப்புணர்வு வரும்பொழுது எங்களுக்கு என்னென்ன செய்தால் என்னென்ன நல்லா இருக்கும் என்றதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு டாபிக். இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் இதுல இன்னும் பலவற்றை சொல்லி எங்களுக்கு அறிவை தரும்படி வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி நன்றி அம்மா. ராஜேஷ் சித்தம்மா. தேங்க்யூ சிவா மோகன் அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் ஆனந்த் ரைட், மிக அருமையான ஒரு பேச்சு எங்களுக்கு தந்திருக்கிறீங்க இன்றைக்கு. எத்தனையோ விதமான வழியில பிள்ளைகளை திருத்தலாம், ஆனால் என் சூழ்நிலை தான் இதற்கு காரணம் என்று நான் சொல்லுவேன். இந்த பிள்ளைகள் வளரும் பொழுது அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதன்படிதான் இந்த பிள்ளைகள் வளர்ந்து வரலாம். அதற்கு நாங்கள் தான் பெற்றோர்களும் ஆசிரியர்மார்களும் மற்றது அவரை பார்க்கிற ஆட்களும் எல்லாரும் சேர்ந்து அதை வடிவாக நல்ல முறையில் கொண்டு வந்தா அந்த பிள்ளைகளை நல்ல வடிவாக வளர்த்து நாங்கள் எடுக்கலாம். அதுதான் நான் நினைச்சது. நன்றி. தேங்க்யூ. நன்றி 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 அம்மா. சுரேந்திரா அம்மா, நீங்க ஏதாவது பேசுறா பேசிட்டு அந்த சாட் பாக்ஸ் இருக்க பாரு வாசிங்க. அனைவருக்கும் வணக்கம். எழிலானந்தன் ஐயா, உங்களுடைய பேச்சு மிகவும் எல்லோரையும் எல்லோருக்கும் விளக்கம். அன்மியூட்டா போய்விட்டீங்க, அன்மியூட் பண்ணுங்க. மியூட்பா போயிட்டு. உங்களுடைய பேச்சு மிகவும் நன்றாக இருந்தது கேட்பதற்கு. அந்த பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் முந்தின காலத்துல அவ்வளவு இருக்கிறதில்லை. எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருந்ததால அங்க தாத்தா பாட்டி எல்லாரும் ஒண்டா இருக்கிறதால கூட கதைக்கிறதுக்கு அவர்கள் தங்களுடைய
எல்லாரும் ஒரே குடும்பமாக இருந்ததால இந்த இப்படியான பர்சனாலிட்டி டிஸார்டர் வாரது குறைவாக இருந்தது. ஆனா இப்ப தனி குடித்தனம் என்று எல்லாரும் போனபடியால அந்த பிள்ளைகளுக்கு வீட்டுல கதைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒர்க்குக்கு போயிடுறது, பிள்ளைகள் இந்த கேம்ஸ் அதுகள் இதுகளோட விளையாடி அப்படியான இதுகள் வரைக்கத்தான் அந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் கூடவா வர்றதுன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கூட்டு குடும்பம் ஐ மீன் கட்டாயமாக லோன்லினஸ் அதெல்லாம் ஒரு பெரிய காரணம். அதாவது பட் ஐ மீன் குடும்பத்தினால பிரச்சனையாக இருந்திருக்கு இல்லையா. கூட்டு குடும்பம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒன்று கலாச்சாரமும் ஐ மீன் நேரம் கலாச்சாரம் மாறிடுது. ஆனாலும் மனிதன் அதில் இருக்க நெகட்டிவ்னாலேயும் தானே நம்ம தனித்தனி குடும்பமான ஆனாங்க. அதனால் கட்டாயம் ஒரு சூழ்நிலை உண்டு. பட் கூட்டு குடும்பம்னால தான் இப்போ எல்லா பிரச்சனையும் வரும்ன்ட்டு சொல்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு தோணும். பட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். கட்டாயம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது சோஷியல் சப்போர்ட் சில இதுக்கெல்லாம் இருக்கும். பட் இது பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் ஜென்ரலாக கும்பலாக வாழ்கிறதுல தே வில் ஸ்ட்ரகிள் இந்த வாட் வி கால் பர்சனாலிட்டி டிஸார்டர்ன்ற இதில். அதனால் அதுதான் என்னோட கருத்து. ஓகே, நன்றி. இப்போ நான் சாட் பாக்ஸ் வாசிக்கிறேன். இங்கு புதிதாக கலந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 8:45 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகிறோம். தினமும் எங்களுடன் இணைந்து தியானம் செய்ய உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். சாட் பாக்ஸ்ல ராதே மாஸ்டர் போட்டிருக்கிறா. எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் டாக்டர் ஆனந்த் and an interesting discussion of a very difficult subject. Thank you. Dr. Saras Sivaloganathan, excellent talk. Thank you. Parimalla Nagendran, மிகவும் சிறப்பான பேச்சு டாக்டர், வெரி யூஸ்ஃபுல். தேங்க் யூ ஸோ மச். இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.